பிஸ்னஸில் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு உங்கள் கடையை மாற்றிட்டீங்க. உங்களுடைய பிஸ்னஸில் கூகுள் மை பிஸ்னஸில் உங்களுடைய அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இல்லை ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கணும், சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியா மாறிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டிஜிட்டல் பிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் ஜஸ்டைல், சுலேகா அந்த மாதிரியான லிஸ்டிங் சைட்ஸில் பழைய ஏரியாவிலேருந்து எந்தெந்த புது ஏரியாவுக்கு மாறியிருக்கீங்க அங்கே போய் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். கூகுள் மை பிஸ்னஸில் அப்டேட் பண்ணாதீங்க, இதை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணுங்கள். லைக் டிஃப்ரெண்ட் லிஸ்டிங் சைட்ஸ் இருக்கும். அந்த லிஸ்டிங் சைட்ஸ் எல்லாம் போயிட்டு பழைய அட்ரஸ்லேருந்து புது அட்ரஸ்க்கு மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கூகுளுக்கு தெரிய வைங்க. அந்த தெரிய வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாள் கழித்து அந்த தெரிய வச்சதெல்லாம் இண்டெக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கக்கூடிய அட்ரஸை சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் சஸ்பெண்ட் ஆகாமல் பழைய அட்ரஸ்லேருந்து புது அட்ரஸ்க்கு மாறும். சப்போஸ் அது பண்ணாமல் நீங்கள் உடனே அட்ரஸை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ்க்கும் கால்ஸ் நிறைய கம்மியாக வருது, நிறைய பண்ணணும், இல்லை கூகுள் மை பிஸ்னஸ் சஸ்பெண்ட் ஆகிருக்கு, ரெக்கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன்.